அல்லேலூயா. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் உங்களோடு இருக்கிற தேவனுடைய சத்தம் உங்களுக்கு தொடங்க போகுது. எங்கள் பிள்ளைகள் பரலோகராஜ்யத்தில் இருக்க வேண்டும். சங்காரக்காரன் அநேகரை சங்காரமாக்கி கொண்டிருக்கும் இந்த வேலை ஒரு குறிப்பிட்ட மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து உங்களை இங்கு கொண்டு வந்து உங்கள் மூலம் தன்னுடைய பாரத்தை போட்டு ஆண்டவன் அறியாத மக்கள் மத்தியிலே நீங்கள் அதை விதைக்கும் போது ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாக மாறும். அதுக்காகத்தான் ஆண்டவங்களை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். அவை உங்களுக்காக ஆண்டவங்களை கொண்டு வரவில்லை, ஒரு நோக்கத்தோடு. அவை அதை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள். சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். அந்த இயேசுவோடு நானே நீர் போக வேண்டும் என்றால் உன்னை ஆயத்தப்படுத்தி பாதிப்புகளை ஆயத்தப்படுத்து, உன் சமூகங்களை ஆயத்தப்படுத்தி தீவிரித்துக் கொண்டு போகாது நரகத்திற்கு. ஆகவே இது நாங்கள் ஏற்படுத்த நோக்கம் ஆண்டவர் போன்ற பாதங்களை வெளிக்கொண்டவே நாங்கள் பவுனியாவில் 2 கூட்டத்தை வைத்தோம். இது 3வது கூட்டமாக முல்லைத்தீவிலே நாங்கள் வைக்கிறோம். முல்லைத்தீவு ஆண்டவர் நேசிக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷம்! உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். சொல்லுங்க ஆமே. நாங்கள் கட்டப்பட்ட கலைகளில் சொல்லுங்க, நாங்கள் இயேசுவுக்காக ஓடுகிற யுத்த வீரர். தம்பி சொல்லுங்க, யுத்த வீரர். அல்லேலூயா. தீமோத்தேயை பார்த்து சொன்னான், நீ போஷவனாய் தீங்கு அனுபவி. அவே தீமோத்தேயு ஒரு வாலிபன், நீங்களும் வாலிபர்கள். அவை கர்த்தருக்காக இந்த நாட்களிலே நீ பிரயாசப்படும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கையை ஆண்டவன் ஆசீர்வதிப்பார். உன் நிமித்தம் உன் குடும்பம், உன் தேசம், சபை ஆசீர்வதிப்பார். நாட்களில் உங்களை கொண்டு நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், புறஜாதியை இந்த சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையால் மேல் பிழைப்பார். அவன் பிசாசு யாரை சோதித்தார்? இயேசு உங்களை சோதிக்கிற தெரியவே. இந்த கல்லை நீ அப்பமா சாப்பிடுன்னு சொன்ன பொழுது அப்பா ஆண்டவன் சொன்னார், கல்லில் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பார். இன்னைக்கு நானும் நீயும் பிழைத்திருப்பது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை அது குணாமிஸ் வல்லமை நிறைந்த வார்த்தை. அவர் அந்த வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்க? இதை வச்சுதான் நான் என்னுடைய வார்த்தை சொல்றேன். இதுக்கு இன்னொரு ட்ராக்ஸ் இருக்கணும், இன்னொரு சுண்டு பிரதி. இயேசு உன்னை நேசிக்கிறார். 3வது இது 9 காரியங்கள். அது ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும். அடுத்தது இயேசு கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இதுகளை நீங்கள் தியானிக்கும் போது 2021ஆம் ஆண்டு அநேக வாலிபர்களை நாங்கள் உள்வாங்குவோம். அதுக்காகத்தான் நாங்கள் ஏற்படுத்துகிறோம். நீங்கள் வந்தது நல்லது. ஆண்டவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைக்கினா கிழக்கு வேறு இவருக்கு என்ன தெரியும்? வாலிபனுக்கு உங்களோட வயதிலிருந்து தான் நான் வந்தேன். நீங்கள் செய்யாத பாவம், உங்களுக்கு தெரியாத பாவம், உங்களுக்கு அறியாத பாவங்கள் அதில் இருந்துதான் என்னை ஆண்டவன் தூக்கிறது. நல்ல குடிகாரனா, மனைவி சாட்சி, நல்ல குடிகாரன். என்னை நானே அழைச்சி கஞ்சாவுக்கு அடிமையானேன், சாராயத்துக்கு அடிமையானேன், ஏன் சில நேரத்தில் விபச்சாரத்துக்கு அடிமையானேன், வேசித்தனத்துக்கு அடிமையானேன், ஏழ்மையிலே இருந்து தூக்கி எறியப்பட்டேன், துன்பப்பட்டேன், நிந்திக்கப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன். எல்லாவற்றிலிருந்து இயேசு என்னை விடுவித்தார். கட்டப்பட்ட கழுதையாக இருந்த என்னை விசேஷித்தவனாக அனைவருக்கு ஆசீர்வாதமான ஆண்டவர் மாற்றினார் என்றால் உன்னை அவர் மாற்றுவார். சொல்லுங்காமே, சொல்லுங்காமே. அவர் ஆண்டவர் அந்த ஒளியான சேர்க்கிருந்த இந்த மானை தூக்கி எடுத்தார் என்றால் உங்களை நிச்சயமா தூக்கி எடுக்கத்தான் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் உண்டு. ஒரு நாள் நான் 1979ஆம் ஆண்டு தொடக்கம் 88ஆம் ஆண்டு வரைக்கும் வவுனியாவில் நான் வேலை செய்தேன். வவுனியாவில் வேலை செய்யும் போது ஒரு சாமி பக்தனாக இருக்கேன். பிரேமானந்தா சுவாமி சுவாமி இருந்தார். இந்தியாவுக்கு மாற்றி போயிட்டார். அந்த பிரேமானந்தா சுவாமிக்கு நானும் மனைவி அடிமையாக அவர்கள் காப்பூசா அந்த பூசை புளியன்புரத்தை செய்து வந்தோம். அது மாத்திரமில்லை, வவுனியா முருகன் கோயில் உங்களுக்கு தெரியும். வவுனியாவில் பெரிய கிராமத்தில் முருகன் கோயில் ஒரு தர்மகஸ்தாவாக இருந்து அதுக்குரிய எழுந்தருளில் நான் செய்த இந்த பாவிதான் நான். அந்த கொடும் பாவியிலிருந்து என்னை மீட்டவர் இயேசு கிறிஸ்து. இங்கே இருக்க முடியாமல், நான் செய்த தொழிலே வேலை செய்ய முடியாமல், அந்த காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக நான் கனடாவுக்கு சென்றேன். கனடாவில் இருக்கும்போது கனடாவுக்கு
மனைவி அன்பான பிள்ளைகளும் அழைத்தேன். ஆனால் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஒரு சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை, காசு போக்கு டொலோஸா இருந்தது. ஆனா நோ பீஸ், அமைதி இல்லாத வாழ்க்கை. நான் மனைவிடத்தில் சொன்னேன், அருமையான மனைவி, நீ 2 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சுகமாயிட்டு நான் சாக போவேன். அப்போ அந்த காலை விட்டுட்டான். புலக சமைத்து சாமி நான் சாக போகிறேன். நினைத்தவன் தேடி வந்தார். மகனை நீ சாகாத, உனக்காக நான் ஒரு பந்தய போரை வைத்திருக்கிறேன், அங்க போ, அந்த இடத்துல ஊழியம் செய். இலங்கைக்கு வந்தேன். இயேசு கிறிஸ்து தந்த அழைப்பு, அந்த அழைப்பின் நிமித்தம் தான் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அந்த அழைப்பை நீ ஒப்பு கொடுத்து வாழும் போது, நீ ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவனுக்காக ஜீவிக்கும் போது ஆண்டவர் சகலவற்றை நன்மைக்கு எதுவாய் செய்வார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலதும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இந்த நாட்களில் வாலிபர்கள் எவ்வளவோ அழிந்து போகிறார்கள் என்ற தரிசனம் என்ன ஆண்டவன் தந்தார். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் 7 தரிசனங்களை தந்திருக்கிறார். அதற்கு வாலிபர்கள் மத்தியிலே ஒரு வெளிப்பாட்டை தந்தார். அந்த வெளிப்பாடு என்ன? நான் 3வது தரிசனம், அந்த தரிசனம் என்ன சொல்லுகிறது? 3வது தரிசனத்தை காட்டினார் ஆண்டவன். எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ வாலிப பெண் பிள்ளைகள், எத்தனையோ வாலிப தம்பிமார்கள் தங்களை விட்டு போட்டு அடிமைப்படுத்தினார். அதாவது ட்ரக்ஸுக்கு, வேசித்தனத்துக்கு, விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு அங்கும் இங்கும் ஓடுவதை காண்பித்தார். அங்கும் இங்கும் ஓடுவது மாத்திரமில்லை, அநேகர் மறுபோதையில் மயங்கி கிடக்கிறதையும், அநேகர் விழுந்து கிடக்கிறதையும், அநேகர் நரகத்துக்கு ஓடுவதையும் காண்பித்தார். ஆகவே ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்களில் நீ சும்மா இருக்கக்கூடாது, நீ மௌனமாயிராதே, சத்தமிட்டு சொல்லு, நான் உன்னோடு கூட இருந்து நான் பலப்படுத்துவேன் சொன்னார். ஆகவேதான் இந்த கூட்டங்களை நாங்கள் ஆட்சிப்படுத்தியிருக்கிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்கள், அழிந்து போகிற வாலிப ஆத்துமாக்கள் உயிர் கொண்டவர்களாக, ஜீவன் கொண்டவர்களாக, இந்த தேசத்தை கலக்கும் புள்ளிகளாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அந்த ஆண்டவர் இப்போது வாழ்ந்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியாத பிடிக்கின்ற அவையே அழகா இருந்து கொண்டிருக்க இந்த வாலிபர்கள், இந்த வாலிபர்கள் உங்களுடைய வாலிபர்களை, இந்த வாலிபர்கள் உங்களுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் ஒரு தலைகட்டு போகாமல், சீர்கட்டு போகாமல், தொலைந்து போகாமல், தொலைந்து போனதை தேட வேண்டி வந்தீரே, அன்னைக்கு வந்திருக்கிறது இயேசுவே. இவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே ஒவ்வொரு எஸ்தராக மாற்றும், ஒவ்வொரு தீர்மங்களாக மாற்றும் இயேசுவே. ஜெபித்துக் கொள்ளும் தரிசனமாக தான் எத்தனை வாலிபர்கள் அழிந்து போறாங்க. அதை குறித்து தான் நான் சொல்ல போறேன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி. எல்லாரும் விளையாட்டு தொண்டு பிரதே இருக்கு, எடுத்து எடுங்க எல்லாரும். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிறுசிகளை நினை, வாலிப பிராயத்திலே சிறுசிகளை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதற்கு முன்னும் இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி இறக்கும் போது, அதாவது மனிதனுக்கு ஒரு இறப்பு உண்டு. 9:27 வாசிக்கிறோம். அன்றையும் ஒரு தரம் மறைப்பதும் பின்பு நியாயத்தின்படி அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது நியமிக்கப்படாத 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் தான் தீர்க்கதரிசியா வரப்போறாங்க. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனா ஒரு தரம் மறைக்கிறது. மறைக்கும் போது உன்னுடைய சரீரம் எங்க போது? மண்ணுக்கு போகுது. உன்னுடைய ஆவியாத்மா எங்க போகுது? பாத்தீங்க, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அவரை மட்டும் you must love Jesus. தம்பி, அவரை மட்டும் நீங்க நேசிங்க. மகளே, அவரை மட்டும் நீங்க நேசிங்க. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்துல இப்ப லவ் கொண்டு போயிட்டு லவ் பண்ணா என்னன்னு தெரியாது. கண்டதும் காதல், கொண்டதும் மோகம். தலைமையில கண்டா காதல், அவனோட மொட்டையை கண்டா காதல். இப்படிதான் காதல், இந்த காதல் உருவாகும். இந்த காதலை ஆண்டவர் நான் சொல்லிடு, நீ என்ன நேசி, நான் உன்னை நேசிப்பேன் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது உலகத்திலே லவ் அல்ல, சபைக்கு லவ் வந்துருக்கிறார். மணவாட்டி சபை என்று சொல்லுகிறார். அந்த மணவாட்டி சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குற அநேக வாலிபர்கள் சபைக்கு வந்திருக்கிறார். அவர்களை சீர்திருத்த வேண்டும், அவர்களை மீண்டும் மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்பதற்காக தான்
11 வாசிங்க. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. வாலிபனே இப்படிதான் பார்த்தான்னு சொல்ற. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. நான் சொல்லணுமா, இந்த வாலிப காலம் சும்மா இருக்காது. ஒரு பெரிய சுசுன்னு சின்ன காலம் நினைச்சுட்டாங்க. செத்தோட முடிஞ்சது வாழ்க்கணும். செத்தது பிரதான அவங்க வாழ்க்கையே இருக்கு. மரணம் என்பது ஒரு பல்லக்கு. அந்த பல்லக்கு உன்னை எங்கு கொண்டு போகுது என்றால் நித்திய வீட்டுக்கு கொண்டு போகுது. அந்த நித்திய வீடை தெரிவு செய்வது இந்த காலத்தில் உண்ட போகிறப்போ நீ எந்த நித்திய வீட்டுக்கு போக போகிறாய்? ராஜ்யத்துக்கு பரவராட்சியத்துக்கு போக போகிறாயா அல்லது நரகத்துக்கு போக போகிறாயா? அது உங்களுடைய கேள்வி. ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் மாண்டிக்கிறார். உங்கள் ஒரு சிலரை வைத்து தன்னுடைய காரியத்தை இந்த இழந்து போகிற மக்கள் மத்தியில் விசூசிக்கிற போகிற மக்கள், குடியில் போகிற மக்கள், கஞ்சால போகிற மக்கள், இந்த தேசம் வாழ்ந்து போக வேண்டும். இந்த தேசம் தேசமுக்கு சொந்தமாக வேண்டும். இந்த தேச மக்கள் தேசமுக்கு சொந்தமாக வேண்டும். ஆண்டவர் மாற்றிக்கிறார். ஆகவே நீங்கள் உன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் என்ன அர்ப்பணிக்கிறார்? என்னை கிழட்டு கையில பிடிச்ச உங்களை குமரி கையில பிடிச்சிருக்காரு. எவ்வளோ சம கையில் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கிழட்டு கையில பிடிச்சா எங்க குமரி கையில பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க எவ்வளவு பாவம் ஓடலாம் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மா நான் வந்து அழுகிறதுக்கு கிழட்டு கையில பிடிச்சிருக்கிறேன். ஆண்டவரை கொஞ்சம் உயர்த்தியா பிடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கோம்டா. ஆண்டவர் சொன்னார் உன்னை உயர்த்தியா பிடிக்க முடியும் அப்படின்னு கிழட்டு கையில பிடிச்சார். அல்லேலூயா. அவ்வளோ குடும்பம் கஞ்சாவுக்கு அடிச்சுட்டு ஒண்ணுமே கஞ்சா அடிச்சுட்டு வரான். அம்மா பயந்துமா ஒரே சிரிப்பு, ஒரே சிரிச்சா விசை குடிச்சிட்டு ஆளாம் கூட கொண்டு போவான். தமிழில் இருக்கு, பொத்திரியில் இருக்கு. இப்படி நான் செய்த பாவம் கொஞ்சம் அல்ல, பெரிய பாவம். அந்த பெரிய பாவத்தை ஆண்டவர் நன்றி ஐயா. அந்த பெரும் கிருபை, அந்த பெரும் கிருபை, அந்த பொது கிருபை இன்னொரு இருக்கிறார ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நானும் பாவியான். நீங்க சில பாவத்துக்காக 1000 மடங்கு பாவியை தெரிந்தெடுத்து 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருந்தாங்க. உன்னை ஆண்டவன் விசேஷித்தவன் என்று கருதித்தான் இந்த இடத்துல வந்திருக்கிறார். கையெழுத்துவதா? ஓ அல்லேலூயா. விசேஷித்தம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 காரியங்கள் வாழ்வு மத்தியில் கூடுதலாக இருக்கு. ஒன்று பெட்சாரம், பெட்சாரமும் பேசித்தனமும், 2வது மதுபோதை. 1 Corinthians 6:18 வாசகங்கள். பேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். இருக்கா இல்லையா? உங்களோட துண்டு பிரசுரம் இருக்காமா? பேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். இங்கே இருக்கு 1 Corinthians 6:18. 2 Timothy 2:22 என்ன இருக்கு? பாலியல் இச்சைக்கு, பாலியத்துக்குரிய இச்சைக்கு விலகி ஓடும். எந்த பாவத்துக்கும் நான் நின்று பதில் சொல்லலாம். ஆனால் இந்த பாலியல் இச்சைக்கெல்லாம் அது விடாது. வாழ்வ பிராயத்திலே எழுதி பிரகாசி உன் மொழி வந்தது என்று சொன்னாரே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்து. எஸ்ஸர் ராஜா 21 வயது ராஜாத்தியமாக வாழ்வு. அவர் என்ன சொன்னார்? என் குடும்பத்துக்கு வரும், என் குலத்துக்கு, என் ஜனத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்று சொல்லி தன்னை தானே அர்ப்பணித்து நான் செத்தாலும் சாவேன், என் மகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் சாவேன் என்று சொல்லி ராஜாவுக்கு போன எஸ்தர் வாழ்வ மகன். You must think about that. நீ கடன் நினைக்கியோ? We are sleeping. நாம் படுத்துக் கொண்டிருக்கிறோம். சோம்பேறியாக கிடக்கிறோம். நாங்கள் சோம்பேறியாக கிடக்கும்போது இவங்க அதை பாவிச்சு எல்லாம் அடித்து கொண்டு போறாங்க. சபை சோம்பேறியாக மாறி பேசித்தனத்துக்கு விளையோடு பாலியல் இச்சை. 6:9 வாசிங்க. 1 Corinthians 6:9 சரியா வாசிங்க. அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிவீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். பேசி பார்க்கத்தாருக்கும், விக்கிரகாரனைக்காரருக்கும், பெற்றாரக்காரருக்கும், சுய புணர்ச்சிக்காரருக்கும், ஆண் புணர்ச்சிக்காரருக்கும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, ஹோமம், அதாவது கே, பெண் புணர்ச்சி, லெஸ்பியன், பெண்ணோடு பெண் புணர்வது, ஆணோடு ஆண் புணர்வது, சுய இன்பம், அனுபவம். தேவன் படைச்சதை ஆதாமை படைத்து அவளை கொடுக்கும்படி ஆதாம் தனிமையில் இருந்தாங்க. ஒன்றுமே தெரியாது. ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படியாமல் நீங்க பிடிச்சு கொண்டு
கீழ்ப்படினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார். 5:19 விடுதலை வாசிக்கிறாங்க ரோமர். இயேசு கீழ்ப்படிஞ்சாரு. இன்னைக்கு அந்த கீழ்ப்படி இருக்கா எனக்கு உனக்கும்? யூ ஹேவ் இட். நீ வச்சிருக்கீங்களா கீழ்ப்படியா? பெற்றோர் கீழ்ப்படிக்கிறீங்களா? சபைக்கு கீழ்ப்படிக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்லிடுமா பொதுவாக சொல்றேன். உன்னுடைய பெற்றோரை கணவனா தான் உன்னுடைய நித்திய ஜீவன் உண்டாகும். நீ கணவனா நீ தூக்கிவிடப்படுவா நரகத்துக்கு. எத்தனை பேர் பெற்றோரை கணவன் பண்ணுவோம்? பேசிக் தனத்துக்கு வேட்சாரத்துக்கு விலகி ஓடத்தான் ஆண்டவர் உன்னை எங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்கு உன்னை முதல்ல ஒப்பு கொடுக்க வேண்டும். உன்னை ஒப்பு கொடுக்கணும். நான் ஒரு பரிசுத்தவோடு ஓட வேண்டும் என்பதை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் பரிசுத்தர் ஆகிறார். நீங்களும் பரிசுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் பார்க்கிறார். பரிசுத்தரோடு கர்த்தரை தொழுதுகொள்ளுங்கள். 12 வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானம் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் அவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் உட்கார வேண்டும். நீ போக முடியாது. நீ போடலாம் தானத்தை கூட்டி போ. அல்லேலூயா நான் பாடுவோம். ஆடி பாடி தூக்கி திடுவோம். போடலாம். நீ தசமம் போடலாம். காணிக்கை கொடுக்கலாம். எதுவும் செய்யலாம். உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாமல், உண்மை இல்லாமல், சுத்தம் இல்லாமல் நீ வாழ்ந்தால் நீ போக முடியாது. நீ போக முடியாது மட்டுமில்ல, அநேக வாலிபர் உன்னை நம்பி ஆண்டவர் வச்சிருக்கிறேன். அந்த அநேக வாலிபர் கட்டுப்போ போறாங்க. நீ ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அவங்க வாழ்க்கைப்படுத்தேன். இதே இருக்கிற ஆண்டவர் வார்த்தையால் போட்டாரு. பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவனை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். வேசித்தனத்துக்கும் வேச்சாரத்துக்கும் விலகி ஓடு. ஆண்புணர்ச்சி பெண்புணர்ச்சி ஆண்டவனை இல்லாமலே இருக்கு. ஆண்டவன் சொன்னாங்க ஒன்று வாட்டா 4 வசனம். அதில் என்ன சொல்லுது? என் பிரியமே என் நூவோயே உன்னிலே பருவமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. 4 வார்த்தை. அது இங்கிலீஷ் ஈஸி இங்கிலீஷ் பைபிள் அருமையா சொல்றான். என்ன சொல்றான்? ஆண்டவன் சொன்னாராம், you are my best friend, I love you. இதானே அந்த வார்த்தை. ஆண்டவன் நேசிக்கிறார். ஆண்டவன் சிநேகிக்கிறார் தம்பி. அந்த சிநேகத்தின் பக்கம் மற்ற குறைகின்ற சிநேகத்தை நம்பாது. சொப்ப இன்பத்துக்காக அங்கு தாவனுடைய மகன் என்ன பேர்? தாமார் மகள். ஆமா மற்ற என்ன செய்யறானே? ஆசைப்பட்டான். தங்கச்சி ஆசைப்பட்டான். அப்படி தாவம் மேல ஆசைப்பட்டான். மகள் இருக்கிற புதுக்குடியிருப்புல ஆசைப்பட்டு நான் சமோசமா போன மொழியாக இருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து விலகி ஓடும். நீ விலகி ஓடினாதான், நீ தம்பி நீங்க விலகி ஓடினாதான் மற்றவங்க சாட்சியா இருக்கிற, வெளியில் இருக்கவங்க சாட்சியா இருக்கிற. நீ ஆத்மேஸ்வரம் இருக்கோண்டு நீ போனா அதை பார்த்து கேட்கப்படாம. முதலாவது பேசிக்கிறதுக்கு வேற்றாத்துக்கு விலகி ஓடுங்க. அடுத்த 2வது வாரம் வீடு சேர்ந்து வாங்கி பாருங்க. அந்த சத்தியங்கள் அருமையான சத்தியங்கள் அங்கே நான் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 11 - 14 வரைக்கும் வாசிக்கணும். அதை மட்டும் வாசிங்க. அதில் நரகத்துக்கு போகிற காட்சியெல்லாம் எனக்கு வாசிங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை பக்கமா சாராயத்தை நாடி இப்ப கஞ்சா ட்ரக்ஸ் பாக்கி அதில் வர கணக்க வந்துட்டு அல்லேலூயா. அபின் சாப்பிடுங்க. நான் சாப்பிடுங்க. அபின் எல்லாம் போது அப்படியே இருக்க வைக்கும். தங்களை சூடாக்கும்படி தரித்தாதான் இந்த வேக்ஷாப்ல 44 பிள்ளைகள் 34 சிங்கள மக்கள் மத்தியில தமிழ் மக்கள் மத்தியில இருக்கு. அப்படியே மதிய வீடியோ பார்க்க அப்படியே மயங்கி கட்டி குடிச்சு அது என்னென்ன செய்யறாங்க. அது காரணமாக கஞ்சா அங்க ஊசி வாசிங்க. இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. அவர்கள் சுரமண்டலத்தையும் தாம்பூரையும் நீளதாளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து அதுல கண்டவாடி சம்சாரிக்கிறான். அதடிக்கிறான் இதடிக்கிறான் அதான் இந்த ட்ரக்ஸும் போக அந்த பிசா மடிக்கடிக்க உசுப்பேத்த இந்த சாமியார் ஆடுவாங்கல்ல உடு கட்டிக்க திருகுறா உருவா அங்க ஸ்ரீகிருஷ்ணன் வருமா என்ன சொல்றாங்களே அதான் இவன் கண்டா அடிக்கிற மாத்திரம் இல்ல திரு உருவதுக்காக என்ன கம்ஸ் அடிக்கிறான் கிட்டார் அடிக்கிறான் அதடிக்கிறான் அடிக்க பொட்டெல்லாம் அரை நிர்மாணத்தோட பொடிய மரவன் பார்த்து என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குது. அந்த கூத்து நடக்கிறதுக்காக நீயும் நானும் சபை. ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குவதும் இல்லை, அவர் கரத்தின் கிரியைகளை சிந்திக்கிறதும் இல்லை. இக்கணங்கள் அறிவில்லாமையினால்
போகிறார்கள். ஜனங்கள் அறிவில்லாமல், அதாவது வடக்கு பகுதி மக்கள் அறிவில்லாமல் சங்காரமாக போகிறார்கள். கனமுள்ளவர்கள் பட்டினியினால் வைத்து போகிறார்கள். அவருடைய திரளான கூட்டத்தால் தாகத்தால் நாவண்டு போகிறார்கள். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி எத்தனை வாலிபர்கள் சொல்லி உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. வாசிக்க தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களின் கலிகுடுதலும் அதற்குள் இறங்கி போவார்கள். இந்த நரகம் எப்படி இருக்கும் தெரியுமாமா? இந்த நரகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாது. வாசிங்க, தெரியாது. ஏசாயா 14:11 எடுங்க, கெதியாடுங்க. அங்கு லூசிபருக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. லூசிபர் அது தீர்க்கதரிசனமாக எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் லூசிபருக்கு என்ன நடந்தது பற்றி சொல்லப்படுது. வாசிங்க. உன் ஆடம்பரமும் உன் பாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை பாதாளத்தில் சும்மா சந்தோஷம். புழுக்கள் உன் படுக்கை, பூச்சியோ உன் போர்வை. புழு என்ன செய்யும் ஐயா? மூக்குக்கால வந்து வாய்க்கால வருது. நரகம் காட்சி ஏசா வண்டிகள் இல்லை. இயேசு சொல்லி இருக்கிறார் ஐயா. கையா வாசிங்க. மாட்கள் 9ஆம் அதிகாரம் 44 வாசிங்க. 44, 42, 44, 46 மூன்று தான் சொல்லிட்டார் இயேசு. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். ஐயா. இதற்கு நாம பார்க்கிறோம் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு ஐஸ்வர்யம் பெற்றார். ஒரு சொட்டு தண்ணி ஐஸ்வர்யன் சாவதை பார்த்தோம் ஐயா. அந்த நிலை உனக்கு வேணுமா? அந்த நிலை தம்பி உனக்கு வேணுமா? அது வேணாட்டா. இந்த சத்தியத்தை அழைக்கவும் அந்த இயேசு அழைக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அது வேணுமா? இல்ல பிசாசம் படுத்து கிடக்க போறீங்களா? அங்க படுத்த சும்மா இல்லை. அக்கினி அவியும் கத்திரிமா பூச்சி கண்ணாலும் புழுவாட முக்கால் புழுவாட வேணுமா? அறுவருமான காட்சியை நான் பார்த்தேன் சொல்லுவான். சாராய குடிக்கிறவனுக்கு எங்க நடந்து காட்டினா எத்தனை எதிர்கள் அழிகிறார்கள். நாங்கள் சும்மா இருக்கிறோம். சோமாரி நாங்கள் காசு முடிக்கணும் செலவழிச்சு நாம அண்ணன் சொன்னா போய் சொல்லு. இந்த தேசம் மாறுபட வேண்டும். இந்த தேசத்து மக்கள் தேசத்துக்கு சொந்தமாகும். எத்தனை பேருக்கு விருப்பம்? குடிவரி, கஞ்சா, அது நிமித்தம் பாதாளம் தீவிக்கிறது. ஆக இந்த காரியங்கள் இந்த தேசத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றால், முதல் நான் நீ மனம் திரும்ப வேண்டும். சபையில் இருப்போம். எல்லாரும் நான் குடியாரன்னு சொல்லல, எல்லாரையும் நான் கெட்டவன் சொல்லல. 1-2 பேர் பழுதாக இருக்கீங்க. நான் சொல்லுவேன், நான் பேர் சொல்ல மாட்டேன். இதுக்கு இருக்கிறீங்க 1-2 பேர். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப அந்த ஆண்டவன் கதை அந்த ஒரே கைப்படாது. நீ வீட்டு ஆட்டுக்குட்டியை தேடி வந்தீர்கள். ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சு. அது புல்லுக்குள்ள புதர்கள் கிடக்கு. தன்னைத்தானே புழுது போறான். கிழிக்குது, முதலெல்லாம் கிழிக்குது, எல்லாம் ரத்தமோடு தான் பிடிச்சிட்டார். இந்த ஆட்டை பிடிச்சி சும்மாவே இல்லை. திரும்பி ஓடி கையையும் காலையும் கட்டி தோழிலே போட்டுக்கொண்டு சுமந்து வாங்க. அப்படி சுமந்து வந்ததான் நான் நீ நாளையில் பாரு. எங்க அப்படித்தான் கூட்டு சுமந்து வந்தேன். அந்த ஆட்டம் பார்த்து போச்சு. அது சொன்னார், நான் சொற்ப நீ என்னை மறதியா? என் நாமத்தை நீ பிரசாதப்படுத்தியா? உனக்கு நான் திறந்த வாசலை வைத்து நான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தான் முடிக்க போகணும். நேரம் இல்லை, சாப்பிடணும், வீட்டை போகணும். அல்லேலூயா. ஆகவே நான் நீயும் இந்த காரியத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருடைய திரு வசனத்தை நான் நீயும் சாப்பிடும். குழந்தைகள் போல திருவசனமான ஞான கலங்கமில்லாத ஞான பாடுங்கள் வாஞ்சியாய். நீ வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாடுங்கள் வாஞ்சியாய். 8-9 வாசிக்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க.
நீங்கள் வளர்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலினை வாஞ்சியாயிருங்கள். இதில் நீ விடாதே இருக்கும். இது பாட போல குடிக்கும். குடிச்சாத ஒரு வாழ்க்கையோட புதிய மாற்றம் உண்டாகும். அதுக்காகத்தான் வசனங்கள் எழுதி தந்திருக்கிறேன். நீதிமொழிகள் 20ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் சென்று வாசிப்பாங்க. 4ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து 23 வரைக்கும் வாசிங்க. 2 வசனம் சொல்றேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு ஒரு செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இதயத்தில் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிப்பதற்கு ஜீவனும் உடலுக்கும் எல்லாம் ஆரோக்கியமா, எல்லா காவலும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியான ஊற்று புறப்பட வேண்டும் என்றால் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை அதுல விடாயிருந்து அதை பருக உன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதியை ஊறும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே. அங்க 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 7ஆம் அதிகாரம் 27 சொன்னாரே. அந்த ஜீவ ஊற்று வருவையா, அந்த ஜீவ ஊற்று நித்திய ஜீவனை தரும். அந்த நித்திய ஜீவன் தரும் நீ புறப்பட்டு போய் சகல வியாதிக்கும் சீசனாக வேண்டும் என்று ஆண்டவர். அது மாத்திரமே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, அது உனக்கு தீர்க்காட்சியின் சமாதானத்தை பெருக பண்ணும் என்று சொன்னார். இதான் சத்தியம். இந்த சத்தியத்தை வந்து வாழ்வோடு அறிவிங்க. நீ சும்மாவே இல்லையா? ஆண்டவர் நோக்கத்தோடு வந்திருக்கிறார். கட்டி போட்ட கழுதையில அவுத்து கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். ஒரு நோக்கத்தோடு கழுதைன்னு சொன்னாங்க. உயர்ந்த ஆண்டவன் கூட்டினார். கழுதையை கொண்டு ஆண்டவன் பேசினார். அதுக்கு சில ஆலோசனை சொல்லிவிட்டு நான் கடை செல்வாங்க. அது மாத்திரமில்லை, இன்றைக்கு நீங்கள் பூர்ணமான ஒரு அர்ப்பணி. ஒரு காலத்தில் நீங்கள் எஸ்டர் போல, நீ ஒரு நெகேமியா போல, ஒரு தீமோத்தேயு போல எழுத வேண்டும். உன்னுடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பொன்னிலும் பசு பொன்னிலும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்தும் ஒழுகும் தெளி தேனிலும் விரும்பப்படத்தக்கது இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை சாப்பிடட்டா தானே வியாதி போகுது, சுகம் பிறகு குழப்பம் போகுது, சமாதானம் வருதுயா, ஆசீர்வாதம் வருது. சங்கீதம் 112 வீட்டு போய் வாசி பாருங்க, எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வருது. அப்ப வார்த்தையிலும் உன் நடக்கையிலும் நடக்க சாட்சி வாழ்க்கை. அங்க காயோ யோகா சொல்றான், சகோதரன் வந்து உன்னை உண்மையை குறித்து சாட்சி சொன்னாங்க இல்லையா? உன்னை உண்மையை குறித்து, உன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து ஒரு சாட்சி வாழ்க்கை வாழும். 3வது அன்பு. தேவியான் டிவைன்லாம் நேரில் அணியிருக்கு. தேவியான் விட்டு விடா. அன்பு ஊரு உன்னை அன்பு ஊருவது போல புறனை நேசி. கிறிஸ்துவ சொல்லுது, கேட்கப்பட்டு நீ தண்ணி சாப்பிட்டா பிரசவம் வந்துடும். கோழி அடைத்து நீ விழுந்தாத, குடும்பத்தோடு சாப்பாடு இல்லாம கொடு. ஆண்டவன் சொன்னார், பசியாய் என் பார்க்க வந்தீர்கள், தாகமாய் தண்ணீர் கொடுத்தீர்கள், வஸ்திரம் இல்லாமல் வஸ்திரம் தந்தீர்கள், சிறையில் இருக்க பார்க்க வந்தீர்கள், ஆஸ்பத்திரி படுத்து கிடந்த வியாதியா தேடி வந்தீங்க. இப்படி போவீங்களா தேடி? கொரோனா உனக்கு போராட வீட்டுக்கு உனக்கு போராட அன்பு பரிணத்து அன்பு நான் நேரம். அடுத்தது ஆவி. ஒரு ஆவி வாழ்க்கை எப்படி? ஆவியிலே நீ நடக்கிறாயா? ஆவியிலே நீ துதிக்கிறாயா? ஆவியிலே பேசுகிறாயா? ஆவி உன்னை நடத்துகிறதா? சும்மா பாடுறது. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமையா. பாடி பாடி பக்கத்தில் கொண்டே வா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமையா. உள்ளூர இருக்கிற ஆவிய வார்த்தை. ஆவியான உங்களோடு இருக்கிறார். என்னுடைய ஆவியான சாட்சி கொடுக்கிறார். நீங்க தேட தேவனுடைய தெரியுமா? சாராவை பார்த்து ஆண்டவன் சொன்னார், ஆபிரகாமுடைய மனைவி நாம் சீமோத்தி. பரதேசியா இருந்த ஆபிரகாம் சீமோ. இன்னைக்கு உன சீமோனா மாற்றான். கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி எல்லாவற்றையும் தந்து தொலைத்து விட்டானையா. நீ ராஜாவா இருக்க வேண்டும், வியாதி இருக்கக்கூடாது, சுகம் இருக்க வேண்டும், குழப்பம் இருக்கக்கூடாது, சமாதானம் இருக்க வேண்டும். நீ சமாதானத்தின் பிரபு மகன். ஆகியவர்கள் முதலாவது வார்த்தை உன் நடத்தை.
அன்பு, ஆவி, விசுவாசம். விசுவாசத்தின் தொடக்க முடிக்கிறவனாகிய இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்னும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்னும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்வார். நல்ல சந்தோஷம் ஆளுடைய தலைவலியா அலையா மொத்த நாள் கட்டில போட்டு ஊருட்டுற தலைவலியா ஊருட்டுற ஆதியான தலைவலியா உருட்டி 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 நினச்சி பழத்துறவங்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆவியான தலைவலியா அதுக்கு சந்தோஷம் எனக்கு பழகும். ஒரு வசனம் ஒன்று வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒன்றியோ நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். சொல்லுங்க, நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. அது எப்படி ஜெயிக்கும்? ஆண்டவரே வாசிங்க. விசுவாசம் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசம் நன்றி உலகத்தை ஜெயிக்கிறோம். ஐயா, அது விசுவாசம் உள்ளவனா மாறும். அடுத்ததாக அது சொல்லிட்டு பரிசுத்தம், பியூரிட்டி, கற்புள்ள வாழ்க்கை. அது பொட்டையை கண்டா கண்ணு முடிஞ்சு போய் சேர்த்துக்க விடுறேன். அது பொட்டையை கண்டா என்ன நினைக்கணும்? சிஸ்டர், மதர், அந்த எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வரணும்டா இந்த டிவைன் லவ், இந்த தேவ அன்பால அது இறுதியை திறந்து போடும்போது அது அட்டாக் பண்ணி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பொடியை நம்ம பார்த்தா இயேசுவை பார்த்தேன். நான் பொடிசை சொல்லியிருக்கேன். அப்படியே நம்ம அன்பு வேணும். இன்றைக்கு அர்ப்பணிக்கணும். அந்த வார்த்தை நடத்தை அன்பு ஆமி விசுவாசம் கற்பனை ரசிக்கப்படாத மக்களுக்கு நான் சாட்சியாக இருக்கணும். நான் சாட்சியாக இருக்கணும். அந்த வார்த்தையால் உணரப்பட்ட வேண்டும். அப்பா, இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்புக் கொடுப்பது மாத்திரமில்லை, அநேக வாலிபர்களுக்கு நான் சாட்சியாக இருந்து அவர்களை அந்த நகரத்திலிருந்து விடுதலையாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்றாங்க மட்டும் உங்களோட கையை எழுதுகிறேன். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அப்படியே கை எழுதுனாங்க தயவு செய்து கை எழுதுனாங்க மட்டும் தயவு செய்து சூத்திரதாரே ஒன்றும் அர்ப்பணிக்கணும். எத்தனை வாலிப பிள்ளைகள் தங்களை அழைத்து போறாங்க. அவங்களை விடுதலை சீக்கிரத்தில் வாயிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று போல் சொன்னது போல இயேசுவே அந்த சீக்கிரத்தில் வாயிலிருந்து விடுதலையாக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்ன அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எவ்வளவு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நாம் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. 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 அப்படியே கண்களை மூடி நான் சோதனும் கர்த்தரை பக்கமாக எங்களை அர்ப்பணிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் காலை பொழுதிலிருந்து கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே கண்களை மூடினவர்களாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வருவோம். கர்த்தரை ஆசீர்வதித்து எங்களை நடத்த வேண்டும். இந்த புதிய வருடத்துக்குள்ளே நாங்கள் இன்னும் சில நாட்களுக்குள்ளே போகிறோம். ஓடுன விதமாய் ஓடாமல் எங்களுடைய ஓட்டத்திலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். Thank you Jesus. Hallelujah. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால்
சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கை தான் எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றது. அதிலும் விசேஷமாக வாலிபர்களா இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்கவும், அதே போல தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கவும். உங்களை போன்ற அநேக வாலிபர்கள் திருச்சபையிலும் திருச்சபைக்கு வெளியிலேயும் இருக்கிறார்கள். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி அழிவுகளை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். என்னையும் உங்களையும் ஆண்டவர் இந்த இடத்துக்கு அழைத்திருக்கிறார். அதை சொல்லி நானும் நீங்களும் அதற்கு இயேசுவின் மாதிரிகளாய் மாறி உலகத்திற்குள் கடந்து சென்று, திருச்சபைகளுக்குள் கடந்து சென்று தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்காய் எங்களை அர்ப்பணிப்போம். எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் எங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தரின் கிருபை செய்யணும், கர்த்தருடைய வல்லமை வரணும். கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை வரணும். எங்களை அர்ப்பணிப்போம் தேவ சமூகத்திலே. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்து எங்களை நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், இந்த புதிய வருடத்துக்குள்ளே நாங்கள் செல்கிற பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். அந்த கர்த்தருக்கு உண்மையா அர்ப்பணிங்க, கர்த்தருக்கு உண்மையாக அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா, உண்மையா அர்ப்பணிங்க. யாரோ பக்கத்துல பாக்குறாங்க, யாரோ என்ன பாக்குறாங்க வேணாம், இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமியில் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அவர் இந்த கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறைத்தாலும் உம்மோடுதான். எத்தனை பேர் இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய இந்த அருமையான பாடலை பார்த்து உங்களை அர்ப்பணிக்க போய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் அர்ப்பணிப்போம். வாழ்ந்தாலும் ஒரு அர்ப்பணிப்போடு காலை பொழுது உண்மையா வார்த்தையை மனதில் சொல்லுங்க. Yes.
ஏந்தி கொள்ளுங்க ஐயா. நீங்கள் எங்களை நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். வார்த்தை எத்தனை பேரோடு இடைப்பட்டதோ பெரிய அசைவு முல்லைத்தீவு மாவட்டத்திலே வாலிபர்களை கொண்டு